பெற்றெடுத்த தாயை என்று படிக்காதடா, கோடி பணம் தந்தாலும் அந்த பாசம் கிடைக்காதடா. பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள், 10 மாதம் சுமந்ததற்காக நன்றி கடனை என்று தீர்ப்பீர்கள், நன்றி கடனை என்று தீர்ப்பீர்கள். கருவிழியை போல காத்ததற்காக. அம்மா 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 அம்மா. பாடும் கலை கூடமும் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும், எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். அன்னை மனமே என் கோவில், அவளே என்னை தீரும். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றோ என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஓ வணக்கம் வணக்கம் வணக்கம். புலவர்கள் பாட்டாலும் பைந்தமிழ் ஏற்றாலும் பாவலர் கூட்டாலும் சிறப்போடு விளங்குவது நம்முடைய அருந்தமிழ் நாடு. அப்படி நாட்டில் ஒரு பகுதியாக திகழக்கூடியதுதான் இந்த சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டில் சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் இளைய மகனாக முத்து என்ற பெயரோடு அயல் நாடு சென்று பட்டங்கள் பயின்றேன். இன்று தாயக திரும்பிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும், அன்பு அண்ணனை காண வேண்டும், ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகியை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்து விட்டோம். நாட்டின் எல்லையில் அடியெடுத்து வைத்து விட்டோம். எனக்காக என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை, என்னுடைய அண்ணன், என்னுடைய தங்கை வழி மீது விடுவத்தை காத்துக் கொண்டிருப்பாங்க. தங்கையை பார்க்க வேண்டும். இருந்தாலும் அதற்கு முன்னதாக என் அன்பு காதலி ரோஜாவை சந்திக்க வேண்டும். ரோஜா
வேண்டும், ஆசீர்வாதம் பேச வேண்டும், கட்டியத்தை முத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஓட்டோட்டமாக இருந்தேன். அதான் என்ன சொல்றீங்க? அடுத்து உங்களுக்கு தாங்க. எப்படி இந்த செல்லன வீச வெளிய காற்று பார்த்ததும் காதல் பெறுகிறது. உனது உருவமே எனக்கு உணர்ச்சியை ஊட்டுகிறது. உனது பார்வையோ என்னை பரவசத்தில் ஆட்டுகிறது. இந்த இனிமையான இடத்தை பார்க்கும் பொழுது என் மனதுக்குள் எப்படி தோணுதுமா கண்ணே, கண்ணே இன்பமே உந்தன் பெண்மையோ